ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா டிஆர்பி என்ன தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்குள்ள பார்த்திங்கன்னா இப்பொழுது எக்ஸாம் வந்துடுச்சுங்க. நியமன தேர்வு பார்த்திங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது 100% உறுதியாயிடுச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் நியமன தேர்வு ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லைங்க. மே மாதம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறதுக்கான ஆணைகள் எல்லாமே பிறப்பிச்சுட்டே இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நியமன தேர்வுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே படிக்க ரெடி ஆகிடுங்க. நியமன தேர்வு பார்த்திங்கன்னா 100% வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மே 12 to 16க்குள்ளே முடிக்க உத்தரவுகள் வந்துடுச்சுங்க. பாஸ் செஞ்ச அனைவரும் பார்த்திங்கன்னா டேட் பேப்பர் டு பாஸ் செஞ்ச அனைவரும் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிருங்க. நியமன தேர்வு பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுதுங்க. யூஜிடிஆர்பி நியமன தேர்வு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து நடக்க போகிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த கிட்டத்தட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 35,000 காலி இடங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் பேர் நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2022, 23 கல்வியாண்டு முடிவுக்குள்ள நிறைய டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பணியிலேருந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அதாவது வேலை செய்கிறவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயசான காலத்தால் பிறகு மற்ற காரணங்களாலும் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அந்த இடத்த பூர்த்தி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 35,000 வேகன்சி இருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த இடத்த பூர்த்தி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 14,000 சில்லற 15,000 பக்கம் பார்த்திங்கன்னா இடம் பெறுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் மூலமாக டிஆர்பி மூலமாக டேட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி இப்போ நியமன தேர்வு நடந்துச்சுன்னா அது மூலமாக வரவங்க கொஞ்சம் பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த நியமன தேர்வு ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க. ஆனால் நிறைய முறைகேடுகள் நடந்துருந்துச்சு. இது டேட் பேப்பர் 2 ரிட்டர்ன் வைக்கணும், மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கோரிக்கைகள் அனைத்தும் வச்சுருந்தாங்க. தேர்வர்கள் நிறைய பேர் போராட்டங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் ஒரு பக்கம் போராட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க. பட் எதுலேயுமே ஒரு யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போது யூஜிடிஆர்பி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மே மாதம் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அனைவரும் பார்த்திங்கன்னா படிக்க ரெடி ஆகிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க நிறைய எதிர்ப்புகள் இருந்ததுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க. அரசியல்வாதிகள் ஒரு நிறைய பேர் ப்ளஸ் தேர்வர்கள் நிறைய பேர் எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க நியமன தேர்வு ரத்து செய்ய சொல்லி. பட் எதுவுமே ஒரு யூஸ்ஃபுல் இல்லாமல் ஆயிடுச்சுங்க. இப்போ நியமன தேர்வு மே 12ஆம் தேதி தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.